வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சில முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாக் ஆஃப் வாட்டர்லேருந்து நண்பர்களே, இந்த மேட்சை அஃபிஷியல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி தெரியும் ப்ரோ, அது எங்களுக்கே தெரியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அது என்னன்னா, கிளாஸ் இன் இத்தாலியில் ரோமன் ரென்ஸுக்கு மேட்ச் இருக்காதுன்னு. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு சின்ன பேப்பரில் ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தான் டிஃபன் ஆகும். அதை பட்சத்தில் கோடி ரோஸ் சாம்பியன்ஷிப் அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த மேட்ச் அங்கே வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி சில சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் ரோமன் ரென்ஸுக்கு அதில் ஷெட்யூல் இருந்தது. அஃபிஷியல் போஸ்டரில் ரோமன் ஃபோட்டோ இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோமனுக்கு மேட்ச் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா, அந்த இஷ்யூ ரோமனுடைய இந்த மணி ப்ராப்ளம், அவர் சம்பளம் பிரச்சனையால் தான் அவருக்கு அந்த போஸ்டரில் இது இருந்திருக்காரு. மற்றபடி இத்தாலியில் அவருக்கு இது இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த வீக் பார்த்திங்கன்னா மண்டே நைட்டால் ஃபுல் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க ஊசோஸும் ரோமன் ரென்ஸும் சேர்ந்து. அப்போது ஏதோ காம்போ ஆஃபர் கொடுத்துருப்பாரு ஜாக் ஆஃப் வாட்டர். அந்த சேலஞ்சை ரோமன் ரென்ஸும் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அது கிளாஸ் இன் இத்தாலியில் தான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, அடுத்த பார்ட் 2 மேட்ச்சு உங்களுக்கானது ரெடி. இந்த மேட்ச்னாச்சும் வச்சு முடிஞ்சிட்டுடா ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்போனண்ட்டுக்கிட்ட போகணும் சாம்பியன்ஷிப்புக்கோசரம். இல்லை இதே ஆளுங்க கூட மோதுனா எப்படியாப்பட்ட ரோமன் ரென்ஸ் டைட்டில் ட்ரெயினே போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த ஃபியூடு இதோட முடியணும். ஜாக் ஆஃப் வாட்டருக்கு ரோமன் கொடுத்த ஐப்பு போதும். இப்போ ரோமன் ரென்ஸ் ஏன் இப்படி முனைஞ்சு இந்த மேட்ச்சுக்கு இவ்வளோ போகிறாருன்னா, அவங்க ஃபேமிலிக்கு அவர் வளர்த்து விடணும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை போதும் வளர்த்து விட்டது. அடுத்த ஆப்போனண்ட்டுக்கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டனை பற்றி ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கு. ஆனால் அது கிடச்சி என்ன பண்ணுறது நண்பர்களே, இது என்ன கதைனா, வெஸ்ட்மினியா 42ல் ரேண்டி ஆட்டன்கிட்ட தான் சாம்பியன்ஷிப் கொடுக்குறதா இருந்தாங்களாம். ஒரு பிக்கெஸ்ட் வின் கொடுத்து ரேண்டி ஆட்டனை பெரிய லெவலில் பண்ணலான்னு வச்சுருந்தாங்களாம். பட் பேக்கப் பிளான் தான் கோடி ரோஸ் சாம்பியன்ஷிப் ரிட்டர்ன் பண்ணி அந்த பேட் மெகஃப் அடிக்கிறது, திருப்பி கோடி ரோஸை அந்த அவர் ஃபினிஷர்லாம் போட்டு விட்டு வரலாம். ஏன்னா ரேண்டி ஆட்டன் கிட்ட சாம்பியன்ஷிப்பு வின் பண்ணி அவர் தான் ஆதிக்கம் செலுத்தலான்னு பார்த்தாங்க. இன்ஜுரி ஆகிடுச்சு அந்த மேட்ச்சு நடக்கும்போது. அவரால் முடியலையா ரேண்டி ஆட்டனால் சுத்தமாக. அதனால தான் சாம்பியன்ஷிப்பை கோடிக்கிட்டே இருக்கும் மாதிரி பண்ணி விட்டு அந்த பேக்கப் பிளான், 2வது பிளான் இருக்குல்ல, அந்த பிளானை பண்ணி விட்ருக்காங்களாம். இது சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரேண்டி ஆட்டன் மட்டும் வின் பண்ணிடுறான்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். இப்போ எப்படி திரும்ப ஆயிடுச்சு, இப்போ ஐபிஎல்லில் நம்ம பார்த்துட்டு வந்தோம் பார்த்தியா, சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும்னு. இப்போ கடைசியில் குவாலிஃபை சான்ஸே கிடைக்காம போயிடுச்சு. 2க்கு 2 3க்கு 2 இருந்தது. அதில் நம்ம ஆளுங்க ஒன்று தோற்றுட்டானுங்க இந்த லக்னோ கூட. 2வது பார்த்தீங்கன்னா திருப்பி 2க்கு 2 வின் பண்ணுற மாதிரி இருந்தது. எஸ்ஆர்ஹெச் கூட ஜிடி கூட. எஸ்ஆர்ஹெச் கூட மேட்சை தோற்றுருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது. அதில் வின் பண்ணாலும் ப்ளே ஆஃப் போகிறது கஷ்டம் தான். ஏதாவது மேட்சுகள் மெராக்கல் ஆனதான். அந்த மாதிரி தான் ரேண்டி ஆட்டனுக்கு மேட்சுகள் மெராக்கல் நடக்காமலே வின் பண்ணியிருக்கலாம். பட் விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் வந்தால் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்ஜுரி கிளியனானா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஹவுஸும் ஜாக் ஆஃப் வாட்டரும் டீம் அப் பண்ணுற மாதிரி நிறைய இடங்களில் காட்டியிருப்பாங்க டபிள்யூ ஸ்மாக் டவுனில். அது எதுக்காகன்னு இப்போ தான் தெரியுது. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக. இதோ பாருங்கள், சின்ன சின்ன இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடும் போதுலேருந்தே பவர் ஹவுஸும் ஜாக் ஆஃப் வாட்டரும் ஃப்ரெண்ட்ஸாக. அதனால தான் அந்த பாண்டிங்கை இன்னமும் டபிள்யூடபிள்யூ வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இங்கே வந்துலாம் டீம் அப் பண்ணுறாங்க அப்படிலாம் எதிர்பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோஸ் வெர்சஸ் குந்தர் மேட்சை அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் பண்ணாலும் இந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டில் நடக்குமா? ரோமன் மேட்ச் நடந்தால் மெயின் ஈவெண்ட்டில் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சில சர்ச்சைகள் படியே ரோமன் ரென்ஸ் மேட்ச் நடந்தால் கிக் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த கோடி ரோஸ் விசஸ் குந்தர் நடந்து அது ரேண்டி ஆட்டன் வந்து அட்டாக் பண்ணி இந்த மாதிரி பெரிய சம்பவங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மேட்ச்சை தான் டாப்புக்கு கொண்டு போவாங்க. பார்க்க எது மெயின் ஈவெண்ட் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு 2த்தையும் அஃபிஷியல் பண்ணிட்டோம். என்ன கதைனா, ரோமன் ரென்ஸுக்கு இந்த போஸ்டர் அஃபிஷியல் போஸ்டர் பண்ணலை, கோடி ரோஸுக்கு தான் பண்ணி வச்சுருக்காங்க. அது இந்த ஃபோட்டோ வச்சு ரோமன் பஞ்சு மாதிரி. நான் என்ன நினச்சிட்டேன், ரோமன் ரென்ஸுக்கு தான் பண்ணியிருக்காங்க, கோடி ரோஸுக்கு சும்மா நினச்சேன். ஆனால் ஒரிஜினாலிட்டிக்கே பார்த்தீங்கன்னா கோடி ரோஸு தான் ஒரிஜினல் போல், ரோமன் ரென்ஸுக்கு பண்ணத்தான் சும்மா டூப்ளிகேட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. அச்சசல் ரோமன் ரென்ஸ் இது அஃபிஷியல் ஒரிஜினல் போஸ்டர் மாதிரியே இருந்தது. அதை வச்சு பார்க்கும்போது நானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். அப்புறம் டபிள்யூடபிள்யூ அஃபிஷியல் பேஜில் போய் பார்த்தோன்னே அப்போ தான் தெரியுது கோடி ரோஸுக்கு தான் அஃபிஷியலாக இது பண்ணி வச்சுருக்காங்கன்றதை.
ரோமன் ரென்ஸ் ஏன் ப்ரோ கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா அதோ பாருங்கள் ரெண்டுத்தையும். ரோமன் ரென்ஸ் ஏன் ப்ரோ கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரென்ஸுக்கு போன பேப்பரில் கொடுத்தாங்கல்ல, இந்த பேப்பரில் கோடி ரோஸுக்கு அப்படி தான் பண்ண முடியும், ஒருத்தவங்களுக்கே எதுவும் செய்ய முடியாது. அவ்வளோதான். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தலைவனும் சந்திக்கலாம். வேறு சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.